ஆலயம் வடநாட்டில் ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கர் திருக்கண்டியூர் ரிஷிகள் பூஜை பண்ண சொன்னா உத்தமர் கோயில் மும்மூர்த்திகள் சொல்லன்னு சொல்லக்கூடிய கொடுமுடி. இந்த கோயிலுடைய தாற்பயமான சலபுராணம், அதாவது பிரம்மாவுக்கு வந்து 4 அகந்தை கர்ப்பம் நீங்கப்பட்ட ஸ்தலம். பிரம்மாவுக்கும் 5 தலை, ஈசனுக்கும் 5 தலை. பிரம்மாவுக்கு வந்து தேஜஸ்னா உடல் பலம் இருக்கு, சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றல், பழைக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று இருக்குங்கிற ஒரு 4 அகந்தை கர்ப்பம். ஈசனையே மதிக்காத போக்கு பார்க்கிறார். ஈசன் ஒரு தலையை கொய்த ஸ்தலம் தான் கண்டியூர், திருவியார் பக்கம் இருக்கு. அதில் கொய்தது பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டலிங்க புராணத்திலையும் சரி, வாயு புராணத்திலையும் சரி, திருவாசகத்திலையும் சரி, உங்களுக்கு சேக்கலாவுடைய பெரிய புராணத்தில் கூட ஒரு செயல் வரும், அதை கொய்துதான். கொய்ததோடு அல்லாமல் தேஜஸை இழக்கக்கூடாத சக்தி அனைத்து இழந்தமும் சாப விமோசனம். தக்க நேரங்களும் தக்க சமயங்களும் வரும் பொழுது இந்த ஸ்தலத்தில் துவாதசம்னு சொல்லக்கூடிய 12 ஈசனை வச்சு பூஜை பண்ணுறார் பிரம்மன். பூஜையில் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு அருள் புரிகிறார். அதாவது பிரம்மாவுக்கு அருள் புரிஞ்ச ஈஸ்வரன் சொல்றது பிரம்மபுரி ஈஸ்வரன். அம்பாளுடைய பேர் வந்து பிரம்ம சம்பத்கௌரி. சம்பத்துனா சொத்து, அவருடைய சொத்து தேஜஸ். தேஜஸ்னா உடல் பலம், உடல் பொழிவு, சிருஷ்டிக்கக்கூடிய ஆற்றை வழங்கியதால பிரம்ம சம்பத்கௌரி அம்பாளுடைய பெயர். ஆலயம் கேட்டிங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் இறைவன் காட்சி கொடுத்ததோ ஆலயம். உதாரணமாக திருக்காலகசி ஒரு வேடன் கண்ணப்ப நாயனார் காட்சி கொடுத்தது, சிதம்பரம் வேகரபாத பதஞ்சலி முனிவருக்கு காட்சி கொடுத்தது, மதுரை சுந்தரபாண்டியன் நக்கீரருக்கு காட்சி கொடுத்தது. இது பிரம்மனுக்கே தொடர்பை இழந்த போன சக்தி கிடைத்த இடம். இறைவனுக்கு இறைவன் சந்திப்பது நிகழ்வு நம்ம பார்க்கறதுக்கு காட்சி. அதான் சொல்ல ஈசன் விதி இருத்தின் விதி கூட்டியாளுக. நம்ம வாழ்க்கையில் மாற்றம் மாறுதல் நிகழ்வு ஏதாவது நல்லது நடக்குன்னா அந்த மண்ணையே மிதிக்க முடியுது ஐதீக முறை. அப்படிப்பட்ட நிகழ்வு கூட ஒரு மங்களகரமாக இருக்கும். குருவுடைய அதிதேவ தான் பிரம்மன். குருவுக்கு வந்து மஞ்சள் காப்பும், மஞ்சள் வஸ்திரம், மஞ்சளை பிரசாதமாக கொடுக்கறது ஐதீக முறை. இது வந்து பிரம்மா வந்து 6 அடி உயரத்தில் 5 சுற்றுகளில் 4 ஒரு கிளை ருத்ராட்சம், ஒரு கிளை கமண்டலம், ஆசனம் பத்மாசனம், பீட பத்மபீடம் சொல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த திருப்படவுன்னு சொல்லுங்க திருப்பட்டூரில். அதேமாதிரி மிகப்பெரிய ஆலயங்கள் எடுத்து ஜீவ ஆத்மான்னு சொல்லி ஜீவ சமாதிகள்லாம் கட்டியிருக்காங்க ஆலயங்கள். அப்போ இடைக்கால சித்தன்னா திருவண்ணாமலை, போகன் சொன்ன பழனி, திருமூலன்னா சிதம்பரம், தங்கவந்தர் வைத்தீஸ்வரன், பொங்கல்னா திருப்பதி, கருசுதன் தஞ்சாவூர். அதுபோல யோகாவுக்கு அடிப்படையாக உள்ள பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்கிறது. அதில் அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் ஜீவ சமாதி காரியங்களை பிரார்த்தனை பண்ணுறது, உட்கார்ந்து தியானம் பண்ணுறது சிறப்பு. ஏன்னா அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ்மொழிகளுக்கு இதில் வெளிப்படக்கூடிய நாள். எங்கேயோ இருக்க கிரகத்துக்கு இங்கே இருக்க மனிதனுக்கு தொடர்புனா அமாவாசை பௌர்ணமி நாள் சாதாரண பார்க்கக்கூடிய காட்சி. ஒரு உடலில் பாதிக்கப்பட்ட அமாவாசை பௌர்ணமி பார்ப்போங்கிற ஒரு உடலில் ஒரு மணலில் அமாவாசை அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ பார்க்கின்ற பொழுது இந்த இதில் பார்த்திங்கன்னா அன்றைக்கே பாதிக்கப்படுது. நம்மளோட ஆழ்மனதில் இருக்குது இதில் வெளிப்படக்கூடியனால அமாவாசை பௌர்ணமி அதான் சொல்கிறோம். இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஜீவ சமாதியில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணி சிறப்பான ஒன்று. அப்புறம் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 1200 வருஷம் ஆகுது. 7-8 நூற்றாண்டு சேர்ந்த பல்லவர் காலத்து நந்தி, பெரிய நந்தி உள்ள இருக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோடசலிங்கம், தாராளிங்கன்னு சொல்லுவாங்க. 16 பட்டியோட ஆவுடையார்கள் உள்ள இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர்லேயும் காஞ்சிபுரத்தில் சிதம்பரத்தில் இருக்குது. அது வந்து 7ஆம் நூற்றாண்டு 2ஆம் நந்திவர்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது பாண்டியர்கள். 11 வந்து குலோத்துங்க சோழன் சம்பளி யாழி இருந்தால் புலிசிங்க என்பது யாழியோட தந்தம். அந்த 5 நிலை கோபுரம் கட்டப்பட்டது குலோத்துங்க சோழன் 11ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பராந்தகன் சொல்லக்கூடிய மகர தோரணம்னு சொல்லலாம். இந்த ஈஸ்வரன் அதாவது பிரம்மபுரீஸ்வருடைய ஆலயம் கட்டப்பட்டது 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்து 15-14 வாழ்ந்த நாயக்கருடைய சிற்பங்கள் இருக்காங்க பார்க்குறீங்க. நற்றுடையாவது நமச்சு. அப்போ 8ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம். அது ஆமாம் முறைப்படி கட்டப்பட்ட ஆலயங்கள் 28 இதுவும் உண்டு. எல்லாமே கிழக்கு பார்த்து சொன்னீங்கன்னா துவாதசலிங்கம்னு சொன்ன 12 ஈஸ்வரன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பழமலைநாதன் ஒரு, பிரம்மாவுக்கு பின்னாடி பழமலைநாதன் 1, பாதலேஸ்வரன் 2, பிரம்மபுரீஸ்வரர் 3, நவக்கிரக பக்கத்தில் சுத்தரத்தினேஸ்வரர் 4, அம்பாள் சங்கர் தாய்மோன் ஒரு 5, அந்த தனி காம்பவுண்டில் 7 இருக்குது. எல்லாம் சப்தரிசேஸ்வர், காலத்திநாதர், கைலாசநாதர், ஏகாம்பரேஸ்வர், அருணாசலேஸ்வரர், மண்டிகநாதர், ஜம்புகேஸ்வரன் 7 இருக்குது. 7 இருக்குது. உள்ளுக்குள்ள மொத்தம் 12 ஈஸ்வரன் இருக்குன்னு சொல்லலாம். ஒரே வழியில் சொல்ல போனால் ஈசன் விதி இருக்குன்னு விதி கூட்டியல். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் மாறுதல் நிகழ்வு ஏதாவது நல்லது நடக்கணும், அந்த மண்ணையை மிதிக்க முடியும், இந்த இடத்துக்கே வர முடியுது ஐதீக முறை. அதேமாதிரி உலகலாம் உணர்ந்தால் சொல்லக்கூடிய பெரிய புராணம் வந்து சேரர் காவலர் விண்ணப்பம் செய்த திருவிழா பிரம்மன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த திருப்பிடவூர் தனி வெளிப்படுதல் வரும். அது பெரிய புராணம் அரங்கேற்ற செய்யப்பட்ட ஒரு புனிதமான முக்கிய அரங்கேற்ற ஐயனார்னு ஒன்று லாஸ்ட்டில் இருக்குது பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனோம்னா வேலைக்கு மாற்ற முடியுமா முடியல தான். ஏன்னா முடியாத பார்த்துக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னே புலி சிங்கக்காரி யானை மணி இதெல்லாம் காட்டில் தான் வரணும்.
வேகமாக ஓட பிடிச்சி செஞ்சது காலை கொடுத்தா, பறக்கிற பறவைக்கு ரெக்கையை கொடுத்தா, தண்ணியில் வந்து செதில் கொடுத்தா, மனிதனுக்கு எதுவும் வெளியே கொடுத்தா. காட்டை விட்டு வெளியே வந்தால், வெளியே போய் முயற்சி செய்தால் தன்னுடைய தலையெழுத்தை மாற்றிக்கலாம் விட்டா. காட்டை விட்டு வெளியே வந்தால் பறக்கணும்னு நினச்சா பறந்துட்டா, வேகமாக வந்துட்டா, வண்டியை பிடிச்சிட்டா, தண்ணியில் வாங்கிட்டான். ஆனால் 5000 வருஷங்களாக ஆண்டுகளாக 5 பிராணி அதே நிலை தலையெழுத்து மாறாத அப்படியே தான் இருக்குது. முயற்சி செய்தால் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது பிரார்த்தனை பண்ணும்பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை தரும் வாழ்க்கை நிலை மாறுங்கள். ஐதீக முறை தான் சொல்லணும்னா கடைசியாக ஒரே லைன், ஈசன் விதி இருப்பின் விதி கூட்டியல்கள். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் மாறுதல் நிகழ்வு நல்லா நடக்கணும், அந்த மண்ணையே மிதிக்க முடியும், இந்த இடத்துக்கே வர முடியுது ஐதீக முறையாக இருக்குது. இதுதான் சார் சிறப்பம்சம்.